இப்போ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது நம்ம எந்த டைரக்ஷனில் போகலாம், எந்த டெக்னாலஜியில் படிக்கலாம், எது படித்தா இமீடியட்டாக வேலை கிடைக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பயப்படுறாங்க, நிறைய நியூஸ் பார்க்குறாங்க, ஜாப்ஸ் போகுது. இப்போ நம்ம படிக்கிறது வந்து ஃபியூச்சரில் இந்த ஒரு ஜாப் இருக்குமா அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. ரைட், அது வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி கிராஜுவேட் ஃப்ரேம்வொர்க்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம robotics-னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து ஆல்வேஸ் லுக் அட் த ட்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிகாஸ் ஆஃப் AI we have a lot of GPU processing, right? What the industry is looking for people who are already ready. ஸோ அந்த பிஸ்னஸ் டேட்டாவில் என்ன வருதுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து MLA படிச்சிருக்கேன். நான் அது ரிலேட்டடாக நான் வந்து ஒரு AI நான் வந்து மாடலில் ட்ரெயின் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் சொல்லலாம், AWS அண்ட் அஷூரோட ரோட் மேப் போய் பாருங்கள். அந்த ரோட் மேப்பில் ஏஐக்கு என்ன உங்கள் ஃபியூச்சரில் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். ஜாப் நீங்கள் போக போகிறீங்களா? இப்போ நிறைய ஐடியில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. டெவாப்ஸ் இருக்குது, டெவலப்பர் இருக்குது, SRE இருக்குது. வி ஆல்சோ ஹேவ் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி ஏஐல தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஸ்கில் அவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்கேரி திங்ஸ் என்னன்னா, ஓப்பன் ஏபிஐலாம் ரொம்ப கார்ட் ரெயில்ஸ்லாம் கிடையாது. நம்ம எது கேட்டாலும் அது பதில் சொல்லுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏஐக்கே கேளுங்க, எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C எல்லா பக்கம் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து டெவாப்ஸ் இல்லை க்ளவுடை பற்றி பேசிட்டோம். டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வைப் கோடிங்கிறது இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. காலேஜ்லேருந்து வரவங்க சில பேர் டேரக்டாக ஆண்டர்பிரினருக்குள்ள போயிடுறாங்க. பட் அவங்களுக்குலாம் இதை பற்றிலாம் கண்டிப்பாக தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப எப்படி அப்போ அந்த டெஸ்ட்லேருந்து டெவாப்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆனீங்க? இல்லை ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ், ரைட்? ஸோ ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு டெக்கிவி. ஸோ இது வந்து எங்களோட ஃபஸ்ட் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி டெக்காக இருக்கும், தென் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி இருக்கும், தென் இன்னும் நிறையா விதமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து 2 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து தரன். ஆக்சுவலி இவர் வந்து பாஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீ ஹேட் லைக் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் IT. தென் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் IT. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தென் வந்து அவங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணாங்க இந்த 15 yearsல, தென் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கெட் இன் டு த இன்ட்ரோடக்ஷன். வந்து நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தரன், நீங்கள் உங்கள் இன்ட்ரோ கொடுங்க. ஓகே, என் பேர் தரன். நான் வந்து இந்த IT இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 15 years எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கேன். ஸ்டார்டிங் ஆஃப் கெரியரில் வந்து டெக் சப்போர்ட்டில் இருந்து அப்படியே கிராஜுவேட் ஆகி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் இப்போ க்ளவுட் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ லக்ஷ்மணன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இன்ட்ரோ. என் பேர் லக்ஷ்மணன். ஆக்சுவலாக நான் 2007 ஐடியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 18 years எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ டெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 years டெஸ்டிங்லாம் இருந்தேன். தென் ஐ காட் இட்ஸ் அ ஃபீலிங் ஐ ஹேவ் டு சேஞ்ச் த டொமைன். So then I switched to the DevOps and cloud domain. Now I mainly deal with Kubernetes and all the cloud technologies. That's about me. நம்ம இப்போ வந்து மோஸ்ட்லி ஜென்சிஸ் எல்லாமே வந்து ஃபைனல் இயர் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை வந்து 3rd year காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கெரியர் ட்ரான்சிஷனுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்காக போயிட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்பெனிக்கு எதுக்கோ போவாங்க, இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கெரியர் கைடன்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் தரன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 15 years எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி வந்து இப்போ இருக்கிற ஜென்சிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு கெரியர் கைடன்ஸாக வந்து உங்களுக்கு சொல்லுவார். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு 2nd year 3rd year அந்த லாஸ்ட் 2nd year மிட் ஆஃப் 2nd year and 3rd yearலேருந்து தே வில் ஹேவ் ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ராப்ளம். அதாவது நம்ம எந்த டைரக்ஷனில் போகலாம், எந்த டெக்னாலஜியில் படிக்கலாம், எது படித்தா இமீடியட்டாக வேலை கிடைக்கும், இல்லை எது படித்தா மாஸ்டர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் தேவையா, இது எல்லாமே இஸ் ஆல்வேஸ் அ கன்ஃபியூஷன் ஃபார் தெம். இது வந்து ரைட் அக்ராஸ் த போர்ட் நம்மளே we have met a lot of students in the communities that we go, right? So இது வச்சு நம்ம யோசிக்கும் போது what the students should actually think of is like have a kind of a framework, right? அது வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி கிராஜுவேட் ஃப்ரேம்வொர்க்னு கூட சொல்லலாம், where they have to assess different things. சும்மா வந்து இட்ஸ் நாட் சம்திங் லைக் எல்லாருமே ஜாவா படிங்க, அப்படின்னா ஜாவா மட்டும் படிக்கிறது, பைத்தன் படிங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டெக் ஸ்டாக் லெவலில் மட்டும் தே ஆர் லுக்கிங் அட் திங்ஸ். ஸோ பட் அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது. தட் இஸ்
அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டெக்னாலஜி ஹியர் இட் மீன்ஸ் நாட் த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஓவரால் இண்டஸ்ட்ரி, ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம roboticsனு வச்சுக்கோங்க as a simple example. Robotics has different tech stacks, right? Different domains cross field ஆகும், right? ஒரு ரோபோட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் விஷன் தேவைப்படும், it will need அந்த மெக்கானிக்கல் டிசைன் தேவைப்படும், it will need the electronics for it to work, it needs the algorithm, operating system, இதெல்லாம் different aspects இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓகே ரோபோட்டிக் ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஏதாவது படிக்கிறாங்க, பட் வேர் இஸ் இட் ஆக்சுவலி யூஸ்ட், அதோட யூஸ் எங்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அதுக்கு என்னென்ன டெக் ஸ்டாக் தேவை, அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ் தேவை, அது என்ன நான் டெக்ஸ் எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட். யூ ஆல்சோ நீட் டு நோ லிட்டில் பிட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதெல்லாம் தெரியணும், ரைட். இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் as third years and fourth years, and they have to look into the industry. Okay, robotics like who is the leading player, அவன் என்னென்ன பண்ணுறான், எந்தெந்த டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுவான், பாசிபிள் டெக் ஸ்டாக், டெஃபினட்டாக இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்க டிஜிட்டல் ஏஜில் அந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆஸ் அன் இன்ட்ரெஸ்ட். இப்போ அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ ஒன்று வந்து ஆல்வேஸ் லுக் அட் த ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்ட் இஸ் நாட் நவ், ட்ரெண்ட் இஸ் வாட் லைஸ் இன் த ஃபியூச்சர், ரைட். ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு என்ன இருக்குன்றதை வந்து இப்போவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். செகண்ட் வந்து like I said, technical skill set. Skill set என்றது, sorry, not technical skill set, skill set. Skill set என்றது you can divide it into 2 aspects. ஒன்று வந்து டெக்னிக்கலாக இருக்கலாம், நான் டெக்னிக்கலாக இருக்கலாம், டொமைன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்டாக இருக்கலாம். எந்த டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் டொமைன், லைக் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ப்ராசஸிங், மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இதில் என்ன சாஃப்ட்வேர் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், இதில் என்ன இது யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து எந்த கம்பெனிஸ் எங்கே பண்ணுறான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிகாஸ் ஆஃப் ஏஐ வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஜிபியூ ப்ராசஸிங், ரைட். ஸோ ஜிபியூ சிப்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மேனுஃபேக்சரிங். அந்த ஜிபியூ சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் டு ட்ரில் டவுன் ஃப்ரம் டாப் லெவல் டு த பாட்டம் லெவல். ஸோ அது வந்து வில் கிவ் தெம் அ கிளியர் ஐடியா ஆஸ் டு எந்த டைரக்ஷனில் போகலாம், எது செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஃப்யூச்சர் ரெடியாக இருக்கும், ரைட். ஸோ இது ஒரு செகண்ட் ஆஸ்பெக்ட். இந்த தேர்ட் ஆஸ்பெக்ட் வந்து நல்ல ஃபீட்பேக் லூப் வச்சுக்கணும், அதாவது நல்ல கம்யூனிட்டி ஓப்பன் சோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை வந்து காலேஜ் லெவல்லே கற்றுக்கணும், ரைட். இண்டஸ்ட்ரியில் இப்போ வாட் த இண்டஸ்ட்ரி இஸ் லுக்கிங் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ரெடி. அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்பேஸ் as well as time is not something they have. உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து ஒரு 2 years 3 years கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ வாட் தேர் லுக்கிங் ஃபார் ஐ சி இஸ் லைக் இண்டஸ்ட்ரி ரெடி காலேஜ் கிராஜுவேட்ஸ் ஹூ கம் அவுட் ஆஃப் காலேஜ். ஸோ அதுக்கு வந்து லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணால், அந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணால், லிங்க்டின் போஸ்ட் எழுதுறது, பி இட் வாட் எவர் இட் இஸ், ரைட். ஸோ அது வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனல் பிவட் பண்ணுறது. பிவட்டிங் இஸ் இன் த சென்ஸ், the term pivot எப்படி சொல்லலாம்னா ரைட் டைமில் ரைட் ஸ்கில் செட்டை கற்றுட்டு ஜம்ப் in the sense like career jump growth சொல்கிறாங்க. ஸோ அந்த பிவட் பண்ணுறது ஆல்வேஸ் ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸோடு இருக்கணும். they have to look at the industry, they have to see, நிறைய ரிப்போர்ட்ஸ் படிக்கணும். லாட் ஆஃப் திங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கார்ட்னர் ரிப்போர்ட்ஸு, தாட் ஒர்க்ஸோட ரடார், நம்ம ஐ திங்க் வி ஸ்போக் அபவுட் இட், இந்த மாதிரி மெக்கின்சியோட ரிப்போர்ட்ஸு, இதெல்லாம் லாட் ஆஃப் பிஸ்னஸ் டேட்டா இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் டேட்டாவில் என்ன வருதுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க, அந்த சர்வேயில் ஒரு டெக்னாலஜி இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐக்கு வந்து ஏஐஎம்எல் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஃப்ரெண்ட் சப் ஸ்கில் செட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் சப் ஸ்கில் செட்டில் என்ன பார்க்குறாங்கன்னா ரேஷியோ பார்க்குறாங்க. அவுட் ஆஃப் 100 people, சே இஃப் தேர் ஆர் அரவுண்ட் 60 openings, அதுக்கு எத்தனை ரெடி பீப்புள் இருக்காங்க. சே 60 openings-க்கு 200 people இருந்தால் there is a gap in the sense like too many people are doing that. பட் அதே யூஎக்ஸ் அதோட ஏஐ ஏஜென்ட்ஸோட யூஎக்ஸ் டிசைனுக்கு they kind of have a data where it says there are 100 openings but there are only 7 people, right.
ஸோ இந்த கேப்பை வந்து யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ஆஸ் ஏர்லி as பாசிபிள். பீட் த தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அது கண்டினியூஸாக ஒரு இட்டரேட்டிவ் ப்ராசஸ் தான், ரைட்? அதை பார்த்தோன்னா தென் இது எல்லாத்துக்குமே ஒரு டைரக்ஷன் வரும், லைக் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்றது தான் ஜென்ரல் இன்புட் ஃப்ரம் மை சைட். ஓகே. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து எம்எல்ஏ படிச்சிருக்கேன், நான் அது ரிலேட்டடாக நான் வந்து ஒரு ஏஐ நான் வந்து மாடலில் ட்ரெயின் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. பட் கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன் இப்போ என்ன ஆகி போச்சு, ஜென்ரேட் ஏஐ வந்ததுக்கப்புறம் லைக் யாருமே வந்து மாடலில் ட்ரெயின் பண்ணுறது இப்போ யாருமே பண்ணுறது இல்லை. லைக் ஏன்னா பெரிய பிக் ஜெயின்ஸே பண்ணும்போது எதுக்கு நம்ம அதை பேர்ன் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஜென்ஏ யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுவீங்க? லைக் ஸோ அது வந்து எப்படின்னா தட்ஸ் அ வெரி வாட் ஐ கால் கிரே ஏரியான்னு சொல்லலாம் இல்லையா? லைக் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம், ஆனால் கம்பெனிஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ சிம்பிள் இது வந்து கம்பெனிஸ் வில் ஹையர் யூ ஃபார் வாட் தே வாண்ட், தே வில் நாட் ஹையர் யூ ஃபார் வாட் யூ லைக். ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் செப்பரேட் டூ திங்ஸ்: passion driven software learning and the what I call skill set required for surviving or working in the industry. அது ரெண்டுமே போத் ஆர் செப்பரேட். அது ரெண்டுமே கம்பைன் ஆகி யாராவது அமைஞ்சது தான் தேர் வெரி லக்கி, ரைட்? ஸோ அந்த மென்டாலிட்டி அண்ட் மைண்ட் செட் ஷுட் பி தேர். அதாவது நான் ஏஎம்எல் தான் படித்தேன், நான் அதில் தான் ரொம்ப எப்படி சொல்கிறது, டிப்ளமேட்டிக்காக சொல்லணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது. அதில் விட ப்ராடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ வில் ஆல்வேஸ் கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தன் தட். அது வந்து ஒரு டிகிரி, இட் ஹெல்ப்ஸ் யூ டு டூ திஸ். பட் தேர் ஆர் இப்போ இருக்கிற அந்த ரேப்பிட் எவால்விங், ஃபாஸ்ட் எவால்விங் ஸ்பேஸில் ஏஎம்எல்ஏ பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது, ரைட்? ஸோ யூல் ஹாவ் நியூவர் திங்ஸ். ஸோ அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா சி வேர் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். AWS அண்ட் அஷூரோட ரோட் மேப் போய் பாருங்கள். அந்த ரோட் மேப்பில் ஏஐக்கு என்ன உங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். தட் இஸ் வாட் யூ நீட் டு லேர்ன். ஒரு ஜஸ்ட் input from our side. That will help them, right? So they still want to focus on AI, but என்ன பண்ணன்னு தெரியலனா ஃபியூச்சரை பார்த்தா கரண்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணி யூ கேன் பிரிட்ஜ் த கேப். ஓகே. ஸோ உங்களோட இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பயப்படுறாங்க, நிறைய நியூஸ் பார்க்குறாங்க, ஜாப்ஸ் போகுது. இப்போ நம்ம படிக்கிறது வந்து ஃபியூச்சரில் இந்த ஒரு ஜாப் இருக்குமா அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி வேணும். தரன் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அவர் சொன்னார், அதை பற்றி பேசுவோம். ஆனால் ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த ஜாபுக்கு நீங்கள் போக போகிறீங்களா? இப்போ நிறைய ஐடியில் நிறையா ஜாப்ஸ் இருக்குது. டெவாப்ஸ் இருக்குது, டெவலப்பர் இருக்குது, SRE இருக்குது, வி ஆல்சோ ஹேவ் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடிக்கு ஒரு இன்டர்வியூக்கு வரும்போது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கிட் ப்ரொஃபைல் இருக்கும். ஏன்னா எல்லா கோடு உலகத்தில் எல்லா கோடும் கிட்டில் தான் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அந்த கிட்டில் ஒரு ப்ரொஃபைல் ஒரு ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டொமைனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா கோர்ஸ் எடுத்துகிட்டு முடிக்காமல் விடாதீங்க. ஒரு கோர்ஸில் ஒரு லாங்குவேஜ், ஒரு டூல், ஒரு 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 இதில் சூஸ் பண்ணிவிட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறையா கோர்ஸ் என்ரோல் பண்ணி முடிக்காமல் எல்லா பக்கம் போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணலாம், அதனால சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை டிசைட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்படி அந்த டிசிஷன் எடுக்க முடியும்னா நீங்கள் உங்கள் சர்க்கிளில் பேசணும். இப்போ நிறையா பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் அந்த மீட்டப்லாம் போகும்போது நிறையா கனெக்ஷன் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட கேட்டாலும் உங்களுக்கு நிறையா இன்புட்ஸ் கிடைக்கும். இப்போ தரன் சொன்ன மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி ஹையர் பண்ணுறாங்க, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாலேஜும் கிடைக்கும். ஸோ அது ஒன்று நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, ஒன்ஸ் நீங்கள் அந்த டொமைனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெவாப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, டெவாப்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ஃபண்டமெண்டல் ரொம்ப கிளியராக இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2007 கூகுளே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, சொல்கிறக்கு ஆள் கிடையாது. நாங்கள் யாரோ சொல்லுவாங்க, அதை செஞ்சு பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ், நாலேஜ் ரிசோர்ஸ் அபண்டன்ஸாக இருக்குது. ChatGPT, Google, whatever, AI. So you can ask whatever you want. It is going to give the answer in a very simplified manner. So learning is very, very easy now. So information is highly available. As Dharan said, what companies expect, you can go to LinkedIn, you can see what is the requirement. Everything is listed. So then once you selected your domain, choose what you want, then work on it. அது ஃபஸ்ட்டு. நான் இன்டர்வியூவில் என்னென்ன பார்க்குறேன்னா, 90% ஆஃப் ரெஸ்யூம்ஸ் ஆர் சேம் ஃபார்மேட், காப்பி பேஸ்ட். வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆஸ் இன்டர்வியூவர், புட் வாட் எவர் யூ நோ அண்ட் பி ஜென்யூன். தட் இட் செல்ஃப் இஸ் ஒன் ப்ளஸ் பாயிண்ட். இஃப் யூ டோன்ட் நோ சம்திங், யூ கேன் சே டோன்ட் நோ.
That is very, very acceptable. Those kind of things students has to consider. அதுக்கப்புறம் communication also, that's one of the important soft skill, not only technical. If you cannot express or convey what you want to say, then it is very difficult even though you have skills. So communication நீங்க பார்த்துக்கணும். So communication plus also நீங்கள் என்ன டொமைன் போகிறீங்களோ அது கிளியராக இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது இல்லை முடிவு எடுக்க முடியலன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசலாம். அவங்க எப்படி கிடைப்பாங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின் இல்லை லோக்கல் கம்யூனிட்டி மீட்டப்ஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அங்கே போனால் உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் கிடைக்கும். என்னென்ன கொஸ்டின் நீங்கள் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சில திங்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கம்யூனிட்டி மீட்டப் பற்றி சொன்னீங்க. ஸோ கம்யூனிட்டி மீட்டப்ஸில் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுறது, ஏதாவது வெப்சைட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, மீட்டப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, அதில் வந்து எல்லா லோக்கல் கம்யூனிட்டி போடுவாங்க. ப்ளஸ் லிங்க்டினில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, லிங்க்டினில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ரீஜனில் இருக்கிறவங்களாம் அங்கே இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேஜர் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா AWS கம்யூனிட்டி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ CNCF Cloud Native Computing Foundation, GCPக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அஜூருக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அப்புறம் கிராஃபானா அது மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபாஸ் இருக்கும், அப்புறம் செக்யூரிட்டி கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஸோ உங்கள் டொமைன் எதுவும் அது இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதாவது நீங்கள் தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நீங்கள் அந்த எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இன்னொன்று நான் பார்த்துருந்து லிங்க்டினில் வந்து நிறையா போஸ்டர்ஸ் நான் பார்ப்பேன். லைக் டெக்னிக்கலாகவே போஸ்ட் இருக்கும், விச் மீன்ஸ் என்னன்னா அவங்க ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 பேர் சேம் ஃபார்மேட்லேயே பண்ணியிருப்பாங்க. லைக் அது வந்து யாராவது ஒரு யூடியூப்பில் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து அவங்க அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்தளவுக்கு அவங்க லேர்னிங் இருக்கும், இல்லை வந்து அதை அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசித்து மாற்றி பண்ணுறது பெட்டரா? ஸோ உங்களோட இண்டஸ்ட்ரியல் இதுலேருந்து நீங்கள் எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ அது வந்து எப்படி சொல்லணும்னா அது அவங்களோட செல்ஃப் ஆஸ்பெக்ட்டுங்க. அதாவது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிவிட்டு போடுற இது வந்து நாட் பி ஆஃப் யூஸ்ஃபுல். ஸோ அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணும்போதே ட்ரைங் டு அதை அப்டேட் பண்ணாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெரஃபார்ம் கமாண்ட் சம்திங் அவங்க ரன் பண்ணுறாங்கன்னா அந்த டெரஃபார்ம் கமாண்ட் என்ன பண்ணுது, பேக்ரவுண்டில் என்ன பண்ணுது, அது ஏன் இது பண்ணுது, வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ், குட் பேட் திங்ஸ் அபவுட் இட் அப்படின்றத ஓவரால் பிக் பிக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல், ரைட்? அது வந்து இன்டர்வியூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் நாட் நான் டெரஃபார்ம் init plan deploy, that is to create infrastructure as code in Azure, and அது சும்மா அந்த கமாண்ட் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டூ இட், ரைட்? நிறைய யூடியூபர்ஸ் ஹேவ் அபிஷேக் வீரமல்லா நிறைய பேர் வந்து they do a lot of good stuff. அவங்க இன்டென்ஷன் இஸ் டு மேக் ஷுர் தட் எவ்ரிபடி லேர்ன்ஸ் அபவுட் இட். ஸோ அந்த லேர்னிங் ஆஸ்பெக்டில் வந்து யூ ஹாவ் டு பி நீங்களே யோசிச்சு பார்க்கணும், ரைட்? நம்ம வந்து இது ரன் சும்மா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட் பண்ணோம்னா இட் இஸ் ஆஃப் லிட்டில் பிட் ஆஃப் ஐ வுட் சே நாட் மச் ஆஃப் யூஸ் அட் எண்ட் டே. அது ஒரு ட்ரிகர் பண்ணும் அந்த தாட் ப்ராசஸ்ஸை. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இது பண்ணுறோம், எதுக்கு இதுக்கு பண்ணுறோம், இது பண்ணதுனால என்ன யூஸ், இதில் வந்து இண்டஸ்ட்ரி எப்படி இதில் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்ற அந்த ஃபுல் நாட் ஓன்லி வாட் எவர் எக்ஸாம்பிள் ஐ கேவ் எனி டெக்னாலஜி தட் யூ டேக், ரைட்? சைபர் செக்யூரிட்டினாலும் சரி, இதனாலும் சரி. சைபர் செக்யூரிட்டியில் சாக் அனலிஸ்ட் பண்ணுவாங்க. சாக் அனலிஸ்ட் இஸ் வாட்? அது அவர் என்ன பண்ணுவார்? ஆல் வில் பி லினக்ஸ் கமாண்ட்ஸ், பென் டெஸ்ட் டூல்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் அது ஒன்று யூஸ் இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதோட ரியல் வேர்ல்ட் த்ரெட் சினாரியோஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க அதை பண்ணாங்கன்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ ப்ராக்டிக்கல் யூசேஜ் வந்து எஸ் இப்போ பெட்டராக இருக்குது, பட் ஸ்டில் அவங்கவுங்க வந்து டு இம்ப்ரூவ் த ஸ்கில் செட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் டூயிங் இட் அண்ட் ஹவு தேர் டூயிங் இட் அண்ட் ஃபார் வாட் ரீசன் தேர் டூயிங் இட். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து ஜென்ரலாக கவர் பண்ணாங்களே இட் வில் பி வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பற்றின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக டாக்குமெண்டேஷன் போட்டிங்கன்னா கூகுளில் கிடைக்கணும். இப்போ இருக்குது, ஏயில் நம்ம போட்டோம்னா அது வந்து ஸ்டெப்ஸ் கிடச்சிரும். ஆனால் வந்து ஒர்க்கில் வந்து கான்ஃபிகரேஷனை தாண்டி இப்போ டெவாப்ஸாக இருக்கட்டும், க்ளவுடாக இருக்கட்டும், கான்ஃபிகரேஷனை தாண்டி ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயினான திங். ஓகேங்களா? ஸோ ஒரு 90% மேலே நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் தான் மெயினாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் கியூபர்னெட்டிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 years, நாட் ஈவன் 10 years, 5 years ஆக்சுவலி ஏஐ வரக்கு முன்னாடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்லை ஆஸ்கு புண்டு இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸில் போய் அந்த எரரை தூக்கி போட்டு நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் தேடி நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ ஏஐ வந்துருச்சு, மோஸ்ட்லி ஏஐயில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க, 1 year எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை 1 yearக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஸ்கில் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ அவங்கள வந்து ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளை ட்ரபிள் ஷூட் பண்ண சொல்கிறாங்க. பட் இன்னும் அவர் ஏஐ யூஸ் பண்ணல அப்படின்னா
எப்படி ஏஐ யூஸ் பண்ணி இந்த ட்ரபிள் ஷூட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அவரோட டே டு டே ஆக்டிவிஸை எப்படி இன்னும் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத உங்களோட இதில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நிறையா. ஓகே, ஸோ இந்த Stack Overflow versus AI, right? Stack Overflow, any Google search versus AI. So difference என்னன்னா Stack Overflow அது காமனாலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின்லேயும் நீங்கள் ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு கரெக்ட் கான்டெக்ஸ்ட் கொடுத்தா தான் அது கரெக்ட் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வரும், ரைட்? அது இட் அப்ளைஸ் டு ஏஐ as well. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் வந்து ஐ வாண்ட் டு டூ அஷூரில் ஒரு Kubernetes cluster deploy பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா we look at the documentation. Generally பழைய documentation we spend a lot of time to understand it and deploy it, right? AI வரதுனால it simplified it. Like Stack Overflowலையும் you will go into an endless cycle, right? அதாவது I call it as a tutorial hellன்னு சொல்லுவேன் நான். அது என்ன ஆகும்னா somebody would have done it 4 years back. அது இன்ஜினில் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ கூகுள் சர்ச் ஆனாலும் சரி, கூகுள் எஸ்பெஷலி வித் கூகுள் சர்ச் அந்த அது வந்து நம்ம டைம் ஸ்டாம்ப் கூட பார்க்காம கடகடன்னு அதை வச்சு ட்ரை பண்ணோம். அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஒர்க் ஆகாது. பிகாஸ் வாட் வாஸ் தேர் 4 years was not there now, right? ஸோ அது வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் ஸ்டூடெண்ட் ஷுட் நோ ஃப்ரம் அ கூகுள் சர்ச் பெர்ஸ்பெக்டிவ். இதே இது ஏஐ பெர்ஸ்பெக்டிவ்லாம் they should know what prompt engineering is. அதாவது AI எப்படி history of AI எப்படின்னா it is always trained to give you a response whether it is correct or wrong. அதுக்கு அதை பற்றி it doesn't have that இது கரெக்டான ஆன்சரு அதுதான் கீழே டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. சாட் ஜிபிடி கீழே பார்த்தீங்கன்னா it will already be there. It can be right or wrong, right? ஸோ ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா நீங்கள் வந்து ஒரு யூசர் பர்சோனா in the sense like for example நான் ஒரு cloud engineer அண்ட் எனக்கு வந்து அஷூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு அந்த டவுட் இருந்ததுன்னா ப்ராம்ப்டிங்கில் வந்து ஆஸ் அ க்ளவுட் இன்ஜினியர் imagine yourself as a cloud engineer and I want to create infrastructure, secure, scalable and deployable infrastructure using some tool, right? அந்த மாதிரி questions கேட்டால் you will get more relevant answers, right? Second thing வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், ரைட்? The more details you give, the better your answer will be. Okay. That is something that அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட, பட் இட்ஸ் அன் அட்வான்டேஜ் கூட. ஸோ என்னன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இன் போத் ஆஸ்பெக்ட்ஸில் லைக் இஃப் யூ லுக் அட் தி ட்ரெடிஷ்னல் கூகுள் சர்ச் மெத்தட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆர் ஏஐ நம்ம பார்க்கும்போது ஹியூமனோட இன்புட் அதை கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டசன்ட் மேட்டர் வேர் இட் இஸ், அது நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் வரும், ரைட்? செகண்ட் வந்து ஏஐயில் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் உங்கள் கம்பெனி டேட்டா அதெல்லாம் எடுத்து அதில் போட்டு சர்ச் பண்ணக்கூடாது, ரைட்? யூ ஆஸ்க் ஃபார் அ ஜென்ரிக் கொஷின், யூ கெட் ஜென்ரிக் ரெஸ்பான்சஸ், ட்ரை டு இன்டர்பிரட் தட் அண்ட் சி ஹவு இட் வில் ஃபிட் யுவர் சினாரியோ, ரைட்? அதே மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஏஐ வந்து சாட் ஜிபிடி அண்ட் எல்லாமே ஹஸ் பீன் ட்ரெயின்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ். One of the scary things என்னன்னா it will suggest some old package, Python package ஏதாவது ஒரு vulnerable packages suggest பண்ணும், இந்த வெர்ஷன் போடு அப்படின்னு சொல்லி. அதை நம்ம போட்டு நம்ம சாஃப்ட்வேரில் பில்ட் பண்ணிட்டோம்னா it will be one. It is a security breach for us. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், ரைட்? அதாவது நான் you can use AI to rapid prototyping பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே செக்யூரிட்டி, காப்பி பேஸ்ட் பண்ணுறது, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் போடுறது, அது எல்லாமே இட் இஸ் அ பிக் ரிஸ்க். இட் கெட் ஸ்டோர்ட், த டேட்டா இஸ் அவுட் தேர், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டு பி ஹானஸ்ட் ஓப்பன் ஏபிஐலாம் ரொம்ப கார்ட் ரெயில்ஸ்லாம் கிடையாது. நம்ம எது கேட்டாலும் அது பதில் சொல்லுது. இப்போ ஒரு பீரியட் ஆஃப் லாஸ்ட் ஒரு 1 year இட் ஹஸ் பிகம் பெட்டர், பட் ஐ வுடன்ட் சே இட் இஸ் வெரி குட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏன்னா ஏஐ இஸ் கோயிங் டு பி த டிஃபேக்டோ டூல். ஏன்னா கூகுள் சர்ச்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ மோட் வந்துருச்சு. நான் கூகுள் சர்ச் மோட் வில் பி ரீப்ளேஸ் பை ஏஐ மோட் இன் த ஃபியூச்சர். எல்லாமே அதில் வந்துடும். ஸோ ஏஐ பவர்ட். ஸோ அதனால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் சம்திங் இஸ் அ பேசிக் ஸ்கில் செட் தட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஃபியூச்சர் மைட் ரெக்வயர். ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்கான கியூபர்னட்டிஸில் இருக்கணும். ஸோ கியூபர்னட்டிஸில் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க? இப்போ கியூபர்னட்டிஸ் பற்றி போகிறக்கு முன்னாடி ஜென்ரலாக ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி ஒர்க்குன்னு அவர் சொன்னார். நம்ம கூகுள் சர்ச் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த எரர் தூக்கி அப்படியே போட்டு ஆன்சர் வாங்காமல் ஏஐட்ட சொல்லுங்கள். நீ வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தால்
இந்த ப்ராப்ளத்தை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன், எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துன்னு சொன்னீங்கன்னா அது வந்து எல்லா ஸ்டெப்பும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு எங்கே செக் பண்ணணும், அடுத்து எங்கே செக் பண்ணணும், இந்த செக்ஷனில் இதை ரன் பண்ணி செக் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துரும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரபிள் ஷூட்டிங் நாலேஜே வந்துடும். அதே மாதிரி நீங்களே ஏஐட்ட கேட்டு ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண சொல்லணும். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ட்ரபிள் ஷூட்டிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண சொன்னீங்கன்னா கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஏஐட்ட கேளுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுவேன்னா நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தான், நீ வந்து இன்ஜினியர் தான் எனக்கு ட்ரபிள் ஷூட் ஸ்டெப்பிங் கொடுன்னு கேட்டால் ஃபுல்லாக கொடுத்துரும். அது வந்து எனக்கு நாலேஜ் வரும். இப்போ கூபர்னெட்டிஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டாலும் அது நிறைய ஏஜென்ட்னு வந்திருக்கு. ஏஜென்ட் வந்திருக்கு, கூபர்னெட்டிஸ் சிஎல்ஐ, ஜெர்மனி சிஎல்ஐ, ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ, எல்லா சிஎல்ஐயும் ஏஐ வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஏஐ கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு இந்த பாடு ஃபெயில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஏஐ வந்து கூபர்னெட்டிஸோட கனெக்ட் ஆகிட்டு அது எல்லாத்தையும் செக் பண்ணிடும் பேக்ரவுண்டில், ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. இப்போ நாளைக்கே வந்து ஏஐலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் கூகுளில் தான் போயிடும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏஐ வந்து நீங்கள் உங்கள் போரிங் ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரம் திரும்ப வருதுன்னா நீங்கள் ஏஐட்ட கேட்டு பண்ணிக்கலாம். திடீர்னு ப்ரொடக்ஷனில் போயிட்டு ஏஐ இருக்காது, எல்லா கம்பெனிலையும் ஏஐ இருக்காது, செக்யூரிட்டிஸ் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபண்டமெண்டல் நாலேஜ் தான் ஒர்க் ஆகும். ஆனால் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் படித்த ரோலுக்கே போகணும்னு முடிவு பண்ண வேண்டாம். நிறைய பேர் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோலுக்கு போகிறதுக்கு, ஆனால் மினிமம் ஒரு 2 years இருந்தீங்கன்னா எல்லா வகையான ட்ரபிள் ஷூட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஒரு இது இருக்குது. இந்த 2 தான் மெயினாக. என்னோட அட்வைஸ் வந்து ஏஐ வந்து படிக்கிறதுக்கு, ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு, கான்செப்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுது. அது ஆடிங் டு தட், இப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ரைட், தே கேன் யூஸ் கோபைலட் ஆர் சம்திங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோட். அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ரைட். டாக்குமெண்டேஷன் அன்லெஸ் நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் when you look at the code கடகடன்னு நம்மளுக்கு புரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. நாட் எவ்ரிபடி இஸ் அன் எக்ஸ்பர்ட் அண்ட் நாட் எவ்ரிபடி வில் ஹேவ் த டைம் டு பி அன் எக்ஸ்பர்ட். ஏன்னா திங்ஸ் வில் கீப் ஆன் சேஞ்சிங், நிறைய சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் எல்லாமே. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ஹாவ் அ லுக் அட் த ஓப்பன் சோர்ஸ் கோட், அவங்க எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ வில் கெட் அ வெரி நைஸ் ஐடியா, ரைட். ஜஸ்ட் டேக் தி ஐடியா, ஐ மீன் அந்த அப்ரோச் எடுத்துக்கோங்க. யூ டெவலப் ஆன் இட், you develop something on your own, you'll find a unique feature, அதாவது ஒன்று கரெக்ட். அதை எடுத்து நீங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் MIT லைசன்ஸ் போட்டு நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிங்கன்னா your profile will really look good. அது வந்து தட் மீன்ஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெலிவரி லைஃப் சைக்கிளில், அதாவது அந்த என்டையர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க, கோட் அடிச்சிருப்பீங்க, அதுக்கு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் வாட் த இண்டஸ்ட்ரி வில் எக்ஸ்பெக்ட் when you come out of college. ஸோ அந்த கேப்பை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நல்லா செட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ப்ரூவ் தட் செல்ஃப் இன் அன் இன்டர்வியூ. ஐ திங்க் யூ ஷுட் பி வெல் அஹெட் ஆஃப் த பேக். ஓகே. ஸோ அதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து டெவாப்ஸ் இல்லை க்ளவுடை பற்றி பேசிட்டோம். டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா வைப் கோடிங்கிறது இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நானே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ அந்த வைப் கோடிங்கில் வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து அதை நம்ம மெயினாக செக் பண்ணணும், அப்படியே அது கொடுக்குற அவுட்புட் அப்படியே நம்ம எடுத்து கோடில் போடுறது வந்து பெஸ்ட்டாக, இல்லை என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஒரு டெவலப்பராக இருக்காங்க, இப்போ ஃப்ரெஷராக இருக்காங்க, பட் அவங்க வந்து டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஒரு பேக் அண்ட் டெவலப்பர், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக உள்ளே போகிறாங்க அப்படின்னா என்னெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும், இன்ஸ்பெக்ட் ஆஃப் லைக் செக்யூரிட்டி ரிலேட்டடாக என்னெல்லாம் அவங்க வந்து பார்க்கணும், அதை கேட்குறேன். ஓகே. ஸோ வைப் கோடிங் வந்து அது வந்து இன் இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸ் அது பேர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. முந்தி இட் யூஸ் டு பி கால் பேர் ப்ரோக்ராமிங். ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமனுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்போ வந்து ஏஐ டூல்ஸ் ஹவ் டேக்கன் ஓவர் தட் ரோல். அதுலேருந்து வந்தது தான் ஐ திங்க் ஐ ஃபீல் இட்ஸ் வைப் கோடிங், ரைட். ஸோ வைப் கோடிங் எஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது, யூ கெட் டு நோ சம்திங் குவிக்லி, அதெல்லாம் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியுமான்றதுனா ஐ ஸ்டில் ஹவ் மை கன்சர்ன்ஸ். ஏன்னா அது வந்து வைப் கோடிங் ஏஜென்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் வே டு கெட் திங்ஸ் டன் தான் பார்க்கும். இட் வில் நாட், தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட்டிங் த ஃபாஸ்டஸ்ட், கெட்டிங் to achieve something very fast or to achieve something in the right way, right. நம்ம என்டர்பிரைஸ் ஸ்கேலில் போகும்போது யூ ஆர் செல்லிங் இட் டு பப்ளிக், when you have such an open digital world, I think the second way தான், right. You should be very careful of what you do, அதாவது do it the right way. So
வைப் கோடிங் ஐ வுட் சே அது ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம். பட் ஐ வுடன்ட் சஜஸ்ட் தட் வுட் பி த ஐ வுடன்ட் சஜஸ்ட் தட் யூஸ் இட் டு டெவலப் அன் எண்ட் ப்ராடக்ட். ஏன்னா செக்யூரிட்டி எதுவுமே அது கன்சிடர் பண்ணாது, அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன நீங்கள் கொடுத்த லைக் இட் செட் ஏர்லியர் என்ன இட் இஸ் ஃபோர்ஸ் டு கிவ் யூ அன் ரெஸ்பான்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு என்ன கொடுத்தோமோ, என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் காட்டிடும். அது ரைட்டா தப்பா, த ரைட் வேயா த ராங் வேயான்றது தெரியாது. பட் அந்த வைப் கோடிங்கில் வாட் பீப்புள் மிஸ் இஸ் லைக் ஏஐட்டே கேட்கலாம், இஸ் ஹவ் யூ கன்சிடர்ட் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கலாம், இஃப் யூ லுக் அட் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, ரைட்? மைக்ரோசாஃப்ட் பெஞ்ச் மார்க்கிங் இருக்குது, இது மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதை வந்து ஏஐ கிட்ட சொல்லலாம், ஹவ் யூ எவாலுவேட்டட் திஸ் அகேன்ஸ்ட் இது, அதோட ஸ்கேன் பண்ணு, அது இது பண்ணு. ஸோ அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். தட் நீ நாட் பி த எண்ட் ரிசல்ட், பட் அது அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெங்கே இருக்குது. நீங்கள் ஏஐட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க இட் வில் கிவ் யூ பெட்டர் ஆன்சர்ஸ். ஸோ வைப் கோடிங் என்னன்னா, ஓகே ரிசல்ட் வந்து நம்ம முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க, பட் தட் இஸ் நாட் தி எண்ட். ஸோ தட் இஸ் மை டேக் ரைட். ஸோ நீங்கள் வந்து இப்போது இவர் சொன்னது வந்து வைப் கோடிங்கில் ஒரு கோட் எழுதி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் அதிகமாக செக்ஆப்ஸில் ஒர்க் பண்ணி எனக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ செக்ஆப்ஸில் வந்து எந்த மாதிரி அதை வந்து நம்ம கொண்டு போகலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டெவ் லெவலில் அவர் ஒர்க் பண்ணிட்டாங்க. டெவ் லெவலில் இருக்கிற அப்ளிகேஷன் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கிளைண்ட் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற கிளைண்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுன்னு போனாலும் அவங்க டேட்டா எல்லாமே எடுக்குது. ஸோ அதை வந்து செக்ஆப்ஸ் லெவலில் என்னென்னலாம் செக் பண்ணணும்? ஓகே, வைப் கோடிங் அவர் சொன்ன மாதிரி டெமோ காட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர ப்ரொடக்ஷனில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா, பப்ளிக்காக ட்ரெயின் பண்ண டேட்டாலேருந்து கோடை ஜென்ரேட் பண்ணுது. பேசிக்கலி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ரெடிக்டர் தான். ஸோ யூசர்ஸ் என்ன போட்டிருக்காங்க இன்டர்நெட்டில் அது வந்து வரும். அந்த கார்பேஜ் இருந்தால் கார்பேஜ் வரும். நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணுறது தான் நம்ம கான்டெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று. கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு, திடீர்னு ஒர்க் ஆகலை, மறுபடியும் ஏஐட்ட கேட்கலாம், அது ஒரு லெவலுக்கு மேலே ஹெல்ப் பண்ணலாம். அகெயின் கோயிங் பேக் டு ஃபண்டமெண்டல், உங்களுக்கு அந்த கோடு என்னன்னு தெரியலனா பெஸ்ட். அதே உங்கள் ஃபோன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா இல்லை ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? அதுதான் வித்தியாசம். வைப் கோடிங் வந்து ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம், சிஸ்டம் ஹேக் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது, வைரஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபிகே நம்ம வெரிஃபை பண்ண முடியும். அதே தான் வைப் கோடிங். செக்யூரிட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்குது வைப் கோடிங்கில். இப்போ நார்மலாக பண்ணுற கோடிங்லேயே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. செக்யூரிட்டி யாருமே பெருசாக கேர் பண்ணுறதில்ல. வைப் கோடிங்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அகெயின் அட்வைஸ் இஸ், உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வைப் கோட் பண்ணுங்க. நீங்கள் கோடு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களால் வந்து டீபக் பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா பண்ணுங்க. ஏன்னா அதை அட்வைஸ் பண்ணுறதில்ல, வைப் கோடிங் அட்வைஸ் பண்ணுறதில்ல. டெவ் செக்ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு கோட் லெவல் ஸ்கேன் பண்ணணும். சோனார் கியூப்னு ஒரு டூல் இருக்குது. கோட் லெவலில் ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, கோட் ஸ்மெல் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அது வந்து கோட் லெவல் பிஃபோர் எக்ஸிக்யூஷன். அதுக்கப்புறம் ரன் டைம் ஸ்கேன் இருக்குது. அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணலாம். அதெல்லாம் குபர்னெட்டிஸில் போகும்போது வரும். இதெல்லாமே செக்யூரிட்டி டொமைனில் நீங்கள் அந்த டொமைனில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா அதில் வந்து ஏஐ வந்து இன்னும் வரல. செக்யூரிட்டி வந்து ஏஐ வந்து ஸ்பெசிஃபிக்காக வரல. ஏன்னா மோஸ்ட் செக்யூர் கார்பரேட் ப்ராடக்ட் கோட் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஓப்பன் இன்டர்நெட்டில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஏஐ கொண்டு வந்தாலும் இந்த கார்பரேட் செக்யூரிட்டி, என்டர்பிரைஸ் செக்யூரிட்டிலாம் உங்களுக்கு ஏஐக்கு இருக்காது, அந்த நாலேஜ் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் தனியாக படிக்கணும். செக்யூரிட்டி நீங்கள் அட்மோஸ்ட் கேர் பண்ணணும். வைப் கோடிங் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஹேக் ஆனாலோ, இப்போ நிறையா யூரோப்பில் லா இருக்குது, யூஎஸில் லா இருக்குது, ஜிடிபிஆர் இருக்குது, அதனால் சிக்கிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். இன்னொன்று முக்கியமானது வந்து லைசன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், லைசன்சிங் மாடல்ஸ், ரைட்? இப்போ என்ன பண்ணுறாங்க, வைப் கோடிங் லைக் ஹி செட், அது வந்து ஓப்பன் சோர்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ண டேட்டா, அந்த கோட் ஸ்னிப்பெட்டை எடுத்திருக்கும். இட் ட்ரை டு புட் த சேம் கோட் ஸ்னிப்பெட் இன் your when you do வைப் கோடிங், ரைட்? அது ஒரு லைசன்ஸில் இருக்கும். நீங்கள் வேறு லைசன்ஸில் ஏதாவது பண்ணிங்கன்னா அது ஒரு கான்ஃப்ளிக்ட். ஓகே. ஸோ அது வந்து நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. they say ஓகே இதெல்லாம் பண்ணியாச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். நோ, தட் இஸ் அ பிக்கஸ்ட் ஃப்ளா. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இப்போ இன்னொன்று வச்சுக்கோங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, ரைட்? நீங்கள் செல்லிங் இட் டு டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் லைக் பேங்கிங் செக்டருக்கெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க, உங்கள் ஆடிட் ரெக்கார்ட்ஸை கேட்பாங்க, உங்கள் லைசன்ஸ் இது கேட்பாங்க, உங்களோட சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ், அதை நம்ம எஸ்பாம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், சாஃப்ட்வேர் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆடிட்டர் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே வில் நாட் ஈவன் லுக் அட் யுவர் ப்ராடக்ட். ஸோ எல்லாருமே அதை வச்சு ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ஃபாஸ்ட்டாக போகும், பட் அட் தி எண்ட் வந்து
when கடைசி லெவலில் கம்ப்ளையன்ஸ் செக்யூரிட்டியில் இருக்கும்போது ஃபுல்லாக ஹிட் ஆகும். ஸோ தட் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி ஷுட் லைக் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வேறு, when they're learning development is different. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் காலேஜ்லேருந்து வரவங்க சில பேர் டேரெக்டாக ஆண்டர்ப்ரனருக்குள்ளே போயிடுறாங்க. பட் அவங்களுக்குலாம் இதை பற்றிலாம் கண்டிப்பாக தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் சொன்ன எஸ்பாமாக இருக்கட்டும், இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்க்கு அதெல்லாம் இன்னும் உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டிங்கிறது கடைசியாக தான் வச்சுருக்காங்க. செக்லிஸ்ட்டில் கடைசியாக தான் செக்யூரிட்டிங்கிறது இருக்கும், மற்றதெல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுதான் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்னது. அதாவது செக்யூரிட்டி அதாவது டேர்ம் சொல்லுவாங்க ஷிஃப்ட் லெஃப்ட். ஃபஸ்ட்டே செக்யூரிட்டி நீங்கள் டிசைன் பண்ணும்போதே செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸோட நீங்கள் டிசைன் பண்ணால் தான் இட் இஸ் பெட்டர். உங்கள் ப்ராடக்டை ஒரு வாட் எவர் யூர் டெவலப்பிங் வில் ஹாவ் அன் எண்ட் கோல், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முட்டி மோதி நிற்க வேண்டிய இது வரும் கட்டாயம். ஓகே, ஸோ ஆஸ் ஆண்டர்ப்ரனர் யாராவது கிரியேட் பண்ணனா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ ஏஐ நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஹேக்கர்ஸு அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அதை யூஸ் பண்ணி நிறைய ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் செக்யூரிட்டி இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னே இருந்ததை விட இப்போ ஹேக்கர்ஸும் ஏஐ நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்னும் நீங்கள் திங்க் அகேட் ஆஃப் ஹேக்கர்ஸ் டு செக்யூர் சிஸ்டம். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இப்போ அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபைனல் இயர் ஆர் தேர்ட் இயரில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களோட கோர் எல்லாமே இப்போ அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும், அவங்க கோர் எல்லாமே அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போது அவங்க கோர்லேயே போகணும், இல்லை இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்க அவங்க கோர்லேயே போகணும் அப்படின்னா ஸோ எந்த மாதிரிலாம் அவங்க லேர்னிங் பண்ணிக்கணும்? ஸோ லைக் காலேஜில் இருக்கிற சிலபஸை தாண்டி வேறு என்னெல்லாம் அவங்க படிக்கணும்? லைக் எங்கெங்கெல்லாம் ரிசோர்ஸ் கிடைக்கும்? செல்ஃப் லேர்னிங் படிக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பேர் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா காலேஜஸில் ஒரு சில காலேஜ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்கிறாங்க. லைக் AWS அஷூர் நீ பண்ணால் தான் உனக்கு இதே கொடுப்பேன், லைக் நோடியூவே சைன் பண்ணி கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு சில காலேஜஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கோயம்புத்தூர்லேயே. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சில காலேஜ் நானும் ஒரு இதில் ஒருத்தரை பார்த்த ஒரு பையனை, அவன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி ஆக்சுவலி அவனுக்கு AWS அஷூர் அவனுக்கு தேவையே இல்லை, அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் கம்பல்சரியாக அவனை சர்டிஃபிகேஷன் பண்ணால் தான் நோடியூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு காலேஜ், இது எந்த காலேஜ் சொல்ல விரும்பல. ஸோ அந்த காலேஜ் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் டு ஆன்சர். யாரையுமே அஃபெண்ட் பண்ணக்கூடாது, ரைட்? சி அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் நம்ம காலேஜில் ஒரு பிக்சர் இருக்கும். வாட் யூ கம் வென் யூ கம் அவுட் சைட் ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சர் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ காலேஜில் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வி ஹாவ் நோ வே அவுட், ரைட்? அது இட் இஸ் ஹவு த சிஸ்டம் இஸ், இட்ஸ் ஹவு த செட்டப் இஸ் ஃபார் அஸ். And I always see நம்ம education system two different worlds. அதாவது practicality meets education என்ற அந்த ஒரு always there's a gap, right? Gap in the sense I wouldn't say பெரிய கேப்லாம் கிடையாது. I would say in terms of understanding how to do it அப்படின்றது தான் இது. So coming back to your earlier question, right? See, triply the pioneer, he did AWS Azure. I possibly will be somewhere down the line let it be useful for him, right? To the second question that you asked, அதாவது domain specific-ஆ போகணும் அப்படின்னா இப்போ எப்படின்னா we always had this, okay, you always have a plan A, plan B, plan C. Plan A is your first target, plan B is your fallback option, plan C is the third option, right? In the mindset always should be there for any student, right? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், when they come out நான் கஷ்டப்பட்டு ட்ரிப்ளி தான் படித்தேன், நான் ட்ரிப்ளிக்குள்ளே தான் போவேன் அப்படின்றது. சி படிக்கிறது ஒன்று, ரியாலிட்டி ஒன்று, ரைட்? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ படிக்கும்போது அதான் நான் earlier சொன்னேன் இல்லையா, பேஷன் ட்ரிவன், ரைட், அகேன்ஸ்ட் ப்ராக்டிகாலிட்டி. ஸோ ட்ரிப்ளி படிச்சுட்டு யூ சி in India any engineering degree is enough to get into the IT industry. That is well known truth and fact, right? Mechanical படிச்சிருப்பாங்க, they would mechanical they would have done CAD CAM automation, அதுக்கப்புறம் நிறைய இது போகும், right? So அது ஒரு இஷ்யூ கிடையாது. பட் என்னன்னா if we really want to specialize in something, an undergraduate degree alone would not be enough, at least in my purview, right? That is just my personal opinion, right? இப்போ என்னென்னா சே ஃபார் ட்ரிப்ளி, ரைட், எலக்ட்ரானிக்ஸ் அடுத்த லெவல் என்ன பண்ணணும், ரைட்? மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மிக்ஸ்டாக வரும். தென்
you have a lot of the government institutions, right? CDAC, Center for Indian Institute of Space Research, Trivandrum. They are looking for undergraduates who can do a master's. ஸோ அந்த மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச்சோட வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் வில் பி இன் வெரி ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸ். நான் இப்போ ட்ரிப்ளிக்கு வந்து they will have ரிமோட் சென்சிங், ஜியோ என்ன ரிமோட் சென்சிங், அது மாஸ்டர்ஸ் இன் ரிமோட் சென்சிங், அது ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? ட்ரிப்ளி ஈஸி யார் வேணால் எடுக்கலாம், போத் ஆர் எலிஜிபிள் ஃபார் இட், ரைட்? இப்போ அதே இது வந்து இப்போ ட்ரிப்ளியில் வந்து ஏசி மோட்டர்ஸ் டிசி மோட்டர்ஸ்லாம் சைலண்ட் ஆக்குறது, அந்த டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஸ்கில் எஜுகேஷன் தேவை. ஜஸ்ட் யுவர் பேசிக்ஸ் மட்டும் வில் நாட் பி இனஃப். யூ நீட் டு டூ இட் ஃப்ரம் அ குட் இன்ஸ்டியூட். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். இந்த ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணால் யூ வில் நோ விச் டிவிஷன் ரிக்வயர்ஸ் வாட். ரயில்வேஸ்னாலும் சரி, இஸ்ரோனாலும் சரி, then you have the scientific Department of Science and Technology, அவங்களோட ஆர்ம்னாலும் சரி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னாலும் சரி. தீஸ் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ப்ரைவேட் ஆப்ஷன்ஸில் யூ ஹாவ் டு, இப்போ இந்தியாவில் ஆஃப் லேட் we see a big boom in the defense industry. ஸோ ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு என்ன பாயிண்ட்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்கள் ஸ்கில் செட் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் அப்ளை பண்ணலாம், ரைட்? It can be from design, it can be from production, it can be production and manufacturing and selling, right? So இந்த 4 ஆஸ்பெக்டில் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணணும். சரி, நீங்கள் இப்போ டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங் தவிர செல்லிங் ரீட்டைலிங் போனால் யூ நீட் அ கிராஜுவேட் MBA or something where you can productize it, sell it, சேல்ஸு அதெல்லாம், அது ப்ரீ சேல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் த திங் இஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு 4 பேர்கிட்ட கேட்டால் தான் ஐடியா கிடைக்கும். எஸ், தெர் ஆர் குட் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மாஸ்டர்ஸ் பண்ணேன், நெட்வொர்க்கிங் பண்ணேன், பட் ஐ ஹவ் நெவர் ஒர்க் இன் த நெட்வொர்க்கிங் சைட், ரைட்? ஃபுல்லாக அப்படியே மாறிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் இட். ஐ வாண்ட் டு டூ அ மாஸ்டர்ஸ், நான் பண்ணிட்டேன். ஐ வாஸ் நெவர் சீரியஸ் தட் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்ற அந்த இது இல்லை, பண்ணேன். இட் வாஸ் குட், அதனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தே ஹேவ் டு டேக் இட் இன் தட் வே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இந்த பண்ண போகிறேன்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி பண்ணிட்டாங்கன்னா, சர்டிஃபிகேஷன் நீங்கள் கேட்டீங்க, சர்டிஃபிகேஷன் நாட் அ மஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. கம்பெனிஸ் ஆர் நாட் லுக்கிங் ஃபார் சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன் இஸ் சிமிலர்லி ஒரு டிகிரி. நீங்கள் ஒரு டிகிரி வச்சிருக்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தா எல்லாம் தெரியும் அர்த்தம் இல்லை. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ண உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, எல்லாமே அதிகம், அந்த உண்மையில் கோர்ஸ் வாங்கிக்கிங்க. இல்லை யூடியூப்ல ஒரு கோர்ஸ் இருக்கும், சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ப்ரிப்பரேஷன் கோர்ஸ். அந்த கோர்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கள், நாலேஜ் வளர்த்துக்குங்க. சர்டிஃபிகேஷன் வந்து உங்களை இந்த 1 ஹவரில் டெஸ்ட் பண்ணுறதா தவிர சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணுறவங்க நாலேஜ் நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்குது. That doesn't mean we have every knowledge. Certification is just 1 hour test. Okay. And they get money. If you pass certification, you have to pay the money, right? So certification, if you get free certification voucher, do it. Otherwise, you learn the course which prepares you for certification. That itself is enough. If you learn properly, then it's as good as you are certified. நான் இன்டர்வியூ நிறைய பார்க்குறேன், சர்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, நான் 2 கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்லி தரேன். அப்போ வந்து சர்டிஃபிகேஷன் வந்து யூஸ் இல்லை, உங்கள் நாலேஜ் தான் யூஸ் அங்கே பேசுமே தவிர சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து உள்ளே கொண்டு போகும். ஆனால் நீங்கள் அங்கே சஸ்டெயின் ஆகணும்னா ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து டெஸ்டராக இருந்து டெவாப்ஸ்குள்ளே ஸ்விட்ச் ஆனீங்க. ஸோ அதேமாதிரி நீங்களும் வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் இதில் டொமைன்குள்ளேருந்து மாறி நீங்கள் உள்ளே வந்தீங்க. ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கவங்க வந்து நீங்கள் எந்த டொமைன் கிடைச்சாலும் போங்க, கிடைச்சா போங்க அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு டொமைன் வந்து அவங்க கண்டிப்பாக போகணுன்னு இருப்பாங்க. எப்படி அப்போ அந்த டெஸ்ட்லேருந்து டெவாப்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆனீங்க, இல்லை எப்படி வந்து அதை வந்து கொண்டு போகணும்? இப்போ ஒருத்தங்க இதே சினாரியோவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வருஷம் டெஸ்டராக இருந்துட்டாங்க, அவங்க வந்து ஆட்டோமேஷன் டெஸ்ட் நிறைய பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு டெவாப்ஸில் வந்து இதில் வந்து போகணும் அப்படின்னு இருக்காங்கன்னா, நிறையா யூஸ் கேஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி வந்து அவங்க ஸ்விட்ச் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓகே, நான் என்ன பண்ண நான் சொல்கிறேன். நான் 10 இயர்ஸ் மாதிரி இருந்த டெஸ்டிங்கில் எனக்கு அந்த இதாகிடுச்சு, ஸ்விட்ச் ஆகணும்னு ஒரு இது. நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து யாரும் வெயிட் பண்ணல, எனக்கு கொடுங்க வெயிட் பண்ணல. நான் ஒரு ஒருத்தக்கிட்ட முன்னாடி போய் கேட்கறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து டெவாப்ஸ் போகணும், எனக்கு சான்ஸ் கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி
நம்ம கொஞ்சம் பேசிக்காக ப்ரிப்பேராக இருக்கணும். ஓகே. நான் செல்ஃபாக ஒவ்வொரு கம்பெனிலையும் செல்ஃப் லேர்னிங் போர்ட்டல் இருக்கும், இல்லை யூடியூப் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆகணுமோ அந்த ரோலை பற்றி படிக்க ஆரம்பிக்கும். ஓகே. நான் நிறைய டைம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய கோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன், நிறைய ஹேண்ட்ஸ் ஆனும் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அதுதான் மஸ்ட்டு. நீங்கள் ஒரு இடத்துல போய் கேட்குறீங்க எனக்கு இந்த ரோல் வேணும்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் நான் வந்து கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா 4-5 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ரெடியாக இருக்கணும். அதான் நான் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் கிட்ட நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளேயே எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்டே இருந்தேன். அதுதான் மஸ்ட். நீங்கள் நினைக்கணும் நான் வந்து மாறணும், உங்கள் ஃபுல் ஃபோக்கஸும் அதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் எக்கோ வாட் ஈ சேஸ், ரைட்? அதாவது உங்களுக்கு அந்த பாத்வே தெரியணும் ஃபஸ்ட்டு. அந்த பாத் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக் எடுத்து நிறைய தடவை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் அட் இட். அவ்வளோதான், ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இப்போது நீங்கள் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இந்த டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவ்வளோ தாண்டான்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த இனிஷியல் ஃபேஸ், அந்த புது டெக்னாலஜி கற்றுக்கிற ஃபேஸ் மட்டும் தான் கஷ்டம். பட் ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட் அண்ட் யூ டீப் டைவ், இட் வில் பி வெரி ஈஸி. மைண்ட் செட் தான், இட்ஸ் ஜஸ்ட் த மைண்ட் செட். இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இது மட்டும் தான் தெரியும்னு சொன்னால் இங்கே சர்வே ஆக முடியும். இப்போ நான் வந்து எஸ்ஆரியாக இருக்கேன், நாளைக்கே வந்து என்ன கோட் எழுத சொன்னால் எழுத்தாகும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், நீங்கள் அடாப்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கணும். அதனால வந்து நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணால் தான் சர்வை பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஸ்டாக்னண்டாக இருந்தீங்கன்னா டேஞ்சர் தான். ஆக்சுவலி இவர் சொன்னதை நான் வந்து சொல்லுவேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 12th படி, இல்லை காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ எதுவும் படிக்க வேண்டாம், நீ வேலைக்கு போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட மென்டாலிட்டி வளர்த்தாங்க. பட் ஒன்ஸ் நம்ம வந்து ஐடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம படிப்புங்கிறது வந்து நம்ம எவ்வளோ வேலைக்கு நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கலாம். ஈவன் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க 80, 90 லைக் அந்த இதில் வாரன் பஃபெட் இவங்களாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்களாம் இன்னும் புக்ஸு படிக்கிறாங்க. ஸோ படிக்கிறதுனா வெறும் நம்மளோட எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து இட்ஸ் ஸ்டிக்மாட்டா இன்னார் இது இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ வுட் ப்ரிஃபர் ரியாலிட்டியை முதலே சொல்லிட்டா பெட்டர். மென்டலி ப்ரிப்பேர்டாக. இப்போ காலேஜ் பசங்க இப்போயே சொல்லிடுறோம், நீங்கள் இது படித்து முடிஞ்சோடனே உங்களுக்கு வேலை முடிஞ்சது, வேலைக்கு போய்ட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க ஜாலியாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, பட் படிக்கணும். யூ டேக் சம் டைம் அவுட் ஃபார் என்ஜாய்மெண்ட். பட் உங்களுக்கு ஏதாவது கண்டினியூஸ் ஃபோக்கஸ் இருந்தால் தான் நம்ம whichever journey we want to achieve அதை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் கம்பெனிக்குள்ள வந்து ஆன் த ஜாப் லேர்னிங் கண்டிப்பாக இருக்கும். படித்தது மட்டுமே பத்தாது, ஏன்னா டெக்னாலஜி டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு வேலையை பண்ணும்போது அது அதே மாதிரி பண்ண முடியாது, திரும்ப இம்ப்ரூவ் பண்ண முடியும். எதிர்பார்ப்பாங்க ஒரு வேலையை ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது யூஸ் இல்லை. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும், புது டெக்னாலஜி வரும், படிச்சுட்டே தான் இருக்கும். அந்த மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். கண்டினியூஸ் லேர்னிங் கண்டிப்பாக வேணும். ஐ திங்க் நம்ம இந்த பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து எதாவது சொல்லணும் அப்படின்னா? சொல்கிறதுக்கு ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. நெட்வொர்க்கிங் வந்து இட் வில் ஹெல்ப் யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங் a lot of things. ஓகே. இண்டஸ்ட்ரி என்ன நடக்குது, அதில் எங்கே கேப்ஸ் இருக்குது, எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐ மீன் நம்ம எல்லாமே we met through the communities. we 2 years back we didn't know who each other was, right? So we are like-minded people இருப்பாங்க. So visit the communities, actively participate, engage with the industry professionals to understand what's happening. Okay. That will really help, right? That's my okay. என்னோட பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறத என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், எந்த வேலையை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய மீட் அப் வந்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் கிடைக்கும். உங்கள் நெட்வொர்க் தான் உங்கள் நெட்வொர்க் ஆக்சுவலாக. ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணாலும் நிறைய பேர்கிட்ட பேசுங்க, பேசினா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க, ஆனால் போய் கேட்கணும், கேட்டால் தான் கிடைக்கும். அது ஒரு பாயிண்ட், ரைட்? லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ரைட், தயங்கவே கூடாது. ரைட், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா பீப்புள் வில் ரெஸ்பாண்ட். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹெசிடேட் பண்ணக்கூடாது. இந்த ஆஸ்பெக்டில் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. லைக் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுங்கள், நிறைய கம்யூனிட்டி மீட்டப்ஸ் போங்க, வாலண்டியர்ஸாக போங்க. யூ வில் ஹேவ் பெட்டர் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் வரும் அதில், ரைட்? அதில் அப்புறம் தென் ஒரு சீனியர் பீப்புள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு பிக்சர் கிடைக்கும். ஆஃபீஸ் எத்திக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும், ரைட்? தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் வில் அது வந்து மென்டலி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி டு கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி. அது மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி விடும். ஸோ எஸ், இட் இஸ் அடிஷ்னல் எஃபர்ட் அவுட் ஆஃப் யுவர் லாங் காலேஜ் ஹார்ஸ் அண்ட் லேப் எக்ஸசைசஸ் அண்ட் வாட் நாட். பட் அது வந்து இட் இஸ் ஒர்த்
worth it. It is not something the effort வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகே, லாங் ரன்ல அது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுதான் எங்கள் அட்வைஸ். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you for having us here. Thank you for inviting us. Yeah. As you mentioned, only last year I met both of you, so I'm glad that happened. ஓகே, ஸோ இன்னும் நாங்கள் நிறைய மீட்டப்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். அதேமாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் நம்ம வந்து ஸ்பீக்கராகவும் இருக்கிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்டின்ல வந்து மோஸ்ட்லி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட லிங்க்டினோட இதெல்லாம் ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களோடதும் சரி தென் அந்த மீட்டப்ஸோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு என்ன பிளான்? அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒருத்தரை கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஒருத்தரால் வந்து 2 சர்டிஃபிகேட் பண்ண முடியும், 3 சர்டிஃபிகேட் பண்ண முடியும். ஒருத்தரால் வந்துன்னா சர்டிஃபிகேட் மட்டுமே அவர் வந்து அவர் வாழ்நாளில் பண்ணிவிட்டு அவர் ஒர்க்கும் பண்ணிவிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் மென்டர் பண்ணிவிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரை தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அவரை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட் கியூப்ஸ் நாட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் வந்தார்னா சர்டிஃபிகேஷன் வந்து லைக் எதுக்காக நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணுறோம், அதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பார்ப்போம். தென் வந்து அவர் நிறைய காலேஜஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டராக இருக்கார். அப்போ இன்னும் வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, தென் வந்து மெயினாக அவர் வந்து எப்படின்னா மீம்ஸில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுவார். நீங்கள் எந்த ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அது எப்படி எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணலாம். Super. Looking forward to that. Yeah, thank you so much.